ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் கருணையும் சலவாத் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள் நம் அனைவர்கள் மீது வென்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. இன்றைய 23வது தராவிஹி தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக கூட இருக்கலாம். காரணம், ஒற்றைப்பட இரவுகளிலே லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே அருமைக்குரியவர்களே, புனிதம் என்று சொல்லக்கூடியது இந்த ரமதானுடைய மாதம் எவ்வளவு அமல் செய்தாலும் மிகவும் குறைவு. இந்த ரமதானுடைய மாதத்திலே எவ்வளவு அமல் செய்தாலும், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற உம்மத்துமார்களை விட நமக்கு மிகப்பெரிய சலுகைகளை இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறார். காரணம், குறைந்த வயதுடையவர்கள் இந்த உம்மத் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயது. இந்த வயதில் மனிதன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும்? 200, 300, 500, 1000 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றாங்க. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் கொடுத்தா எப்படி இருக்கும்? என்ன திட்டம்லாம் போடுவோம். இந்த குறைஞ்ச வயசுக்கே பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறோம். நாளைக்கு மரணிப்பதாக இருந்தால் கூட அவர் மனசுல கோடிக்கணக்கான ரூபாவுடைய முதலீடோட தான் மனசுக்குள்ள ஒரு திட்டம் வச்சிருப்பார். ஆனால் எதுவும் செயல்படுத்த முடியாது. அமலில் இன்சானி மாத்த மன்னா, மனிதன் நினைப்பதெல்லாம் இங்கே நடக்காதுன்னு எல்லாம் சொல்றான். மனுஷன் நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்கவும் நடக்காது. ஆக அந்த வகையில் அருமைக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டுகின்ற பொழுது, அதாவது மக்கத்து குறைஷிகள் எல்லாம் ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில ஒரு ஆயத்து இறங்குகிறது. வைதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மானி காலு வமர் ரஹ்மானு அனஸ்ஜுது லிமா தஅமுரு வஸாதஹும் நுஃபூரா. இன்னும் ரஹ்மானுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், அர் ரஹ்மான் என்பவன் யார்? நீர் கட்டளையிடக்கூடியவனுக்கு நாங்கள் சஜிதா செய்வோமா என்று கேட்கிறார்கள். இன்னும் இது அவர்களுக்கு வெறுப்பையே அதிகப்படுத்துகிறது. நீங்கள் ரஹ்மானுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த ரஹ்மான் யார் என்று ஏளனமாக கேட்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே, இன்னொரு சூரத்து நஹல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே, வலகது நஅலமு அன்னஹும் யகூலூன இன்னமா நுஅல்லிமுஹு பஷரா, நிச்சயமாக அவருக்கு, யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவன் எல்லாம் ஒரு மனிதனே தவிர இறைவன் அல்ல என்று அவர்கள் கூறுவதை திடமாக நாம் அறிவோம். முஹம்மதுக்கு வரக்கூடிய அந்த குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறது யாருன்னா இறைவன் இல்லப்பா, மனிதன் தான் என்பதாக ஏளனமாக சொல்லுவார்கள். காரணம், அல்லாஹ்வை பற்றி அறிந்திருந்தார்கள். ரஹ்மான் என்று சொன்னால் தெரியாது, ரஹீம் என்று சொன்னால் தெரியாது. நேற்று கூட நான் உதைபியா உடன்படிக்கையிலே சொன்னேன், ஒப்பந்தம் எழுதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுத சொல்லக்கூடிய நேரத்திலே அதெல்லாம் எழுதக்கூடாது, எங்களுக்கு ரஹ்மானை தெரியாது, ரஹீமை தெரியாது, பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்கள் என்று சொல்லக்கூடிய பழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று குறைஷிகள் ஆட்சேபனை செய்தார்கள் என்பதாக சொல்லுகிறோம். இப்படியாக ரஹ்மானை பற்றி, ரஹீமை பற்றி இவர்கள் அறியாத காரணத்தினால் ஒரு சூறாவே அல்லாஹ் அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை இறக்கி வைத்தார். சூரத்து ரஹ்மான் என்ற இரவிலே ஓதப்பட்டது. 27வது ஜுசு முடிந்து விட்டது. இன்று இரவிலே ஓதக்கூடிய அந்த ஜுசுவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ரஹ்மான், இந்த சூரத்து ரஹ்மானிலே அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையன் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன் கற்றுக் கொடுத்தான். கலக்கல் இன்சான், மனிதனை அவன் படைத்தான். அல்லமஹுல் பயான், தொடர்ச்சியாக சொல்லுகிறான். பயானை கற்றுக் கொடுத்தான், பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தான் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதரர்களே, மக்காவில் இறங்கிய சூறாக்கள் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ரஹ்மான் என்று தான் அதிகமாக வரும். மதினாவில் இறங்கிய சூறாவை பார்க்கின்ற பொழுது
அல்லாஹ் என்று வரும் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த சூராவுடைய சொல் அழகு இருக்கிறதே அவ்வளவு அருமையானது, அதனுடைய கருத்து அழகு மிக மிக இனிமையானது. மேலும் சொல்லுகின்றார்கள், இந்த சூராவிற்கு எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூசா அஷாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குரல் வளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு இடையிலே மத்தியிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் வேதத்தை ஓதுவார்கள். அங்கே இசை கருவிகள் எல்லாம் இருக்காது, குரலே அவ்வளவு இனிமையாக இருக்கும். சொக்கி போவார்கள், மயங்கி போவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ஓதிய இந்த அத்தியாயத்தை சூறாவை அல்லாஹ் அங்கு ஓதி காட்டுவான் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசீனை ஓதுவார் என்பதாக வருகிறது. ஆக அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த சூரா ஒரு மிக மிக இனிமையான ஒரு சூரா. குர்ஆனுடைய மணப்பெண், மணமகள். மணமகள் என்று சொன்னால் ஜோடனை செய்யக்கூடியது. மணமகள் என்று சொன்னால் மணப்பெண்ணை எப்படி ஜோடிப்பார்கள், அதே மாதிரி குர்ஆனுடைய மணப்பெண் இந்த சூரத்து ரஹ்மான் என்பதாக சொல்லப்படுகிறது. அதில் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த சூரத்து ரஹ்மானை ஓதி காட்டினார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே. சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இந்த சூறாவை கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் 31 தடவை பபி ஐயி ஆலாயி ரப்பி குமா துகத்திபான், பபி ஐயி ஆலாயி ரப்பி குமா துகத்திபான் என்று ஒவ்வொரு ஆயத்திற்கு பிறகும் இந்த சூறாவிலே 31 தடவை இந்த ஆயத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த சூறாவை ஓதி முடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் இதை ஓதுகின்ற பொழுது அமைதியாக இருந்தீர்கள், நான் ஜின்களிடத்திலே இந்த சூறாவை ஓதி காட்டினேன். ஜின்களிடத்திலே இந்த சூறாவை நான் ஓதி காட்டிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், வலா பிஷையின் பிநிஅமதிக ரப்பனா நுகஸிபு ஃபலகல் ஹம்து என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ், அதாவது பபி ஐயி ஆலாய் ரப்பி குமா துகத்திபான், இறைவனுடைய அருட்கொடைகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குவீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார். அல்லாஹ் கொடுத்திருக்க கூட இறைவனுடைய அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஜின்கள் எல்லாம் அமைதியாக இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொன்னார்கள், உன்னுடைய அருட்கொடைகளில் நாங்கள் எதையுமே பொய்யாக்க மாட்டோம், எல்லா புகழும் உனக்கு பலக்கல் ஹம்த் என்பதாக சொன்னார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை பற்றி சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, நாம் இன்னும் பார்க்கிறோம், குர்ஆன் என்பது எல்லா ஆராய்ச்சிக்கும் தலைமையானது. குர்ஆன் சொல்லக்கூடியது எல்லா ஆராய்ச்சிக்கும், அனைத்தும் அவர்களுடைய அறிவுக்கு தக்கவாறு அதிலே கருத்துக்கள் பொருள்கள் புலப்படும். யார் அதை அதிகமாக ஆய்வு செய்கின்றார்களோ, இன்று கூட போதப்பட்ட அந்த வசனத்திலே வருகிறது, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர், குர்ஆனை நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் தான் குர்ஆனை பார்ப்பதே இல்லை, குர்ஆனை தொடுவதே இல்லை, ஓத தெரிந்தவர்களோட ஓதுவதில்லை. ஓத தெரிந்தவர்கள் மறந்துவிடக்கூடிய சூழ்நிலையை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். காரணம், உலகத்தினுடைய விஷயங்களிலே அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் தான் எல்லா துறைக்கும் முக்கியமானது, ஆராய்ச்சிக்கு தலைமையிடம் வகிக்கக்கூடியது. அல்லாமா இக்பால் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரறிஞர் அவர்கள் ஐரோப்பியாவில் உள்ள ஒரு நூலகத்திற்கு லைப்ரரிக்கு போகின்றார்கள். அந்த லைப்ரரியுடைய தலைவாசலிலே என்ன போர்டு வைத்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் இதற்கு உள்ளே வரக்கூடாது, முஸ்லிம்கள் இந்த லைப்ரரியிலே புத்தகத்தை, அதாவது இந்த நூலகத்திற்கு வரக்கூடாது என்று எழுதியிருக்கின்றது. அவர் உள்ளே செல்லக்கூடிய நேரத்திலே பெயரை கேட்கிறார் காவலாளி. கிறிஸ்தவருடைய பெயரை சொல்லி கொண்டு நான் உள்ளே போனேன். முஸ்லிம் என்று நான் சொல்லவில்லை, என்னுடைய இக்பால் என்று நான் சொல்லவில்லை, கிறிஸ்தவருடைய ஏதோ ஒரு பெயரை சொல்லிவிட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே சென்று ஒரு புத்தகத்தை எடுத்து நான் பார்த்தேன். அந்த புத்தகத்தை எடுத்து நான் பார்க்கின்ற பொழுது அதிலே எழுதியிருக்கிறது,
அதை பார்த்து நான் வியந்து போனேன். அந்த கவிஞர் இக்பால் கவியர் சொல்லுகின்றார்கள், பேரறிஞர் சொல்லுகின்றார்கள், அந்த புத்தகத்தை படித்துவிட்டு நான் அப்படியே கண்ணீர் வடித்தேன், கலங்கி போனேன். அவர் கேட்டார்கள் என்னவென்று. இதில் எழுதியிருக்கிறது, இந்த நூலில் இருக்கிறது, தண்ணீரிலிருந்து மின்சாரத்தை தயாரிப்பது எப்படி என்று மிகப்பெரிய பேரறிஞர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். முஹம்மது இப்னு அரபி என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி அந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, தண்ணீரிலிருந்து எப்படி மின்சாரத்தை எடுப்பது, ஆரம்பமாக முதலாக இப்பொழுது எடுக்கக்கூடிய தண்ணீர் எடுக்கக்கூடிய மின்சாரம் இவர்களாக கண்டுபிடித்ததில்லை. எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் முதன்மையாக ஒரு முஸ்லிம் இருப்பார், யாராவது ஒரு முஸ்லிம் அறிஞர் இருப்பார். அதிலிருந்து தான் இவர்கள் வரும். ஆனால் அந்த முஸ்லிமுடைய பெயர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும், பெயர் மாற்றப்பட்டிருக்கும். இவர்கள் கண்டுபிடித்ததாகவே இவர்கள் உலகத்திற்கு காட்டுவார்கள். அதை அந்த அறிஞர் சொல்லுகின்றார், தண்ணீரிலிருந்து மின்சாரத்தை எடுப்பது எப்படி என்ற கருத்தை இதில் அழகாக சொல்லியிருக்கிறார். முஹம்மது இப்னு அரபி என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி தான் இந்த கருத்தை முதலிலே சொன்னவர் என்பதாக அந்த புத்தகத்தை படித்து விட்டு சொல்லுகின்றார்கள். ஆக அருமைக்குரிய சகோதரர்களே, உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியது இந்த வேதம் தான். ஒரு மனிதனுக்கு மட்டுமில்லை, உலகம் சமூகத்திற்கு அத்தனைக்கும் வழிகாட்டக்கூடிய இந்த வேதத்தை பின்பற்றி நடப்பதற்கெல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.